கோர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கிருஷ்ணாராம் கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இங்கே சாட்சி சொல்கிறதுக்கு வந்துருவாளாம் அப்படின்னு கேட்க, வர வேண்டிய நேரம் தான் மேடம், ஆனால் இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, சரிப்பா ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ஆகுது, ஆனால் ரிங் ஆகுது, ஆனால் எடுக்கவே இல்லை. என்னாச்சுங்க அப்படின்னு எங்கள் மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட. முத்துவும் என்னன்னு தெரியல மீனா, கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வர ரோகிணி இவங்க 3 பேரையுமே பார்த்து சிரிக்க, என்ன வித்யா ஃபோன் எடுக்கலையா? அவள் எடுக்க மாட்டா, அவள் இந்த நேரத்துக்கு வரவும் மாட்டா. நீங்கள் நினச்ச மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல. அப்புறம் அந்த கறிக்கடை மணி அவரையும் கூப்பிட்டதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு பக்கம் இங்கே பதட்டத்தோடு இருந்தாலும், கறிக்கடை மணியும் இங்கே வரப்போகிறதில்ல, வித்யாவும் வரப்போகிறதில்ல, எதுக்கு வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே ரோஹிணி கேட்குறேன். முத்துவோ மீனாவோ, என்ன ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணியிருப்ப, ஏதாவது பேசி அவங்கள வர விடாமல் செஞ்சிருப்பேன்னு சொல்ல, முத்து நான் என் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை என் கைக்கு கிடைக்கணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக தான் இருக்கேன். இந்த நேரத்துக்கு இங்கே வேத்தியா வரமாட்டான். கோர்ட்டோடைய டைம் முடிஞ்ச பிறகு தான் அவள் இங்கே வந்து சேருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோஹிணியும் இதை கேட்டதை கிருஷ்ணாராமுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன் முன்னாடியே எவ்வளோ திமுறா, இங்கே நீங்களுடைய சாட்சி ஆட்கள் யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என் லைஃபுக்காக போராடுற எனக்கு அந்த திமிரு கூட இல்லைனா எப்படி மேடம் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்லும்போது, உனக்கே இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் இவ்வளோ பெரிய லாயர், இதே மாதிரி எத்தனை கேஸை நான் பார்த்துருப்பேன், எத்தனை கேஸ்க்கு நான் நியாயம் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்போது எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. பக்கத்தில் விஜயாவும் மனோஜும் நின்றுட்டுருக்க, இவங்க பண்ண தப்பால நீ அந்த வீட்டுக்கு போனேன், இப்போது திரும்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தப்புக்கு மேலே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற தப்பை யார் வேணாலும் மன்னிக்கலாம், ஆனால் கோர்ட்டில் நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் என்றைக்குமே ஜெயிக்கும். இங்கே கிரிமினல் வக்கீல், கிரிமினல் லாயர் அப்படின்னு 1000 பேர் இருக்கலாம். 1000 பேர் எந்த கேஸை வேணாலும் நடத்தி அதை அவங்களுக்கு ஜாதகமாக மாற்றிக்கலாம். ஆனால் எல்லாமே ஜெயிக்கும்னு கிடையாதுல்ல ரோகிணி அப்படின்னு சொல்ல, இங்கே ரோகிணி ஒரு முகத்தில் பதட்டத்தோட கிருஷ்ணாராமை பார்க்குறாங்க. கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க, இங்கே பார், சாட்சியை ரெடி பண்ண சொன்னது நான் தான், அந்த சாட்சியை பற்றி முத்து மீனா கிட்ட சொன்னதும் நான் தான். முத்து மீனாவுக்கு அவங்களுக்கு என்ன தோணுமோ அதை செஞ்சாங்க. அதே போல் எங்கள் விஜயா மனோஜும் அவங்களுக்கு என்ன தோணுமோ அதை செய்வேன்னு சொன்னாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு சாட்சியை ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா எப்போ ஒரு வக்கீல் இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய ஆட்கள் கிட்ட சொல்கிறாங்களோ அது வெளியே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் நான் இங்கே இல்லை ரோஹிணி, இந்த இடத்துல இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய மூளை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிருஷ்ணாராம் 4 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையேன்னு எதிர்பார்ப்போட 4 பேரும் நிற்க, கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க அப்போ தான் விஷயத்தையே, என்ன மீனா உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே புரியலையான்னு, உங்ககிட்ட சாட்சியை ஏற்பாடு பண்ண சொன்னேன், நீங்களும் இந்த சாட்சியை கொண்டு வரேன்னு தான் சொன்னீங்க. ஆனால் இதில் ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது தெரியுமான்னு சொல்ல, என்ன ஒன்று, நீங்கள் கொடுக்குற அந்த சாட்சி இங்கே உங்களுக்கும் நெருக்கமானவங்களாக இருக்காங்களே, உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்டேருந்து எந்த சாட்சியையும் நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் அது இந்த கேஸ்க்கு ரொம்ப ஒரு கொலாப்ஸான விஷயமா இருக்கும். ஏன்னா இங்கே ஐ விட்னஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தத்திலே இருக்கவங்க சொன்னால் ஏற்றுக்கக்கூடாதுன்ற இங்கே ஒரு சட்டம் இருக்குது. அதே போல் தான் நீங்கள் கொண்டு வர சாட்சி இங்கே ரோஹிணிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நெருக்கமானவங்களாச்சே. உங்களுக்கு நெருக்கம் இல்லாத யாராவது ஒருத்தவங்க தானே இந்த சாட்சி ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கவும் முடியும். நீ இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை ரோஹிணி, நீ இதில் ரிஸ்க்கு எடுக்கணுன்றதுக்காக தான் நானே இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி விழிப்பிதிங்க நிற்க, அப்போ தான் இங்கே கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க, நான் இந்த விஷயத்தை பற்றி முத்துமீனா கிட்ட பேசினா தானே அதை தடுத்து நிறுத்த நீ என்ன செய்ய பண்ண முடியுமோ அதை நீயும் செய்வேன். அதை தான் இப்போ நீ அதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி உன்னுடைய ஃப்ரெண்டையும் அந்த கறிக்கடை மணியையும் இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரவிடாமல் செஞ்சுருக்க, சரியா? ஆனால் நான் கொண்டு வந்த விட்னஸ் ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே அதிர்ந்து போய் முத்து, மீனா, விஜயா 3 பேரும் பார்க்க, ஆமாம் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஆட்களை விட நான் கொண்டு வந்த ஆட்கள் தான் இங்கே மிக 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 பெரிய விட்னஸ் கூட அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே புரியாமல் தான் எல்லாரும் நிற்கிறாங்க.
மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெளிவாக சொல்லுங்கள் மேடம்னு விஜய் கேட்கும்போது அப்போ தான் இங்கே கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி சொல்லட்டுமா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன புரியலையா? உங்கள் அம்மா ஒன்றும் வெளிப்படையாக தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகணுன்னு என்கிட்ட எதையும் வந்து சொல்லலை. அதே போல் இங்கே நீயும் உன் மகனும், அதாவது உன் மகனையும் அம்மாவையும் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல தங்க வச்சிருந்தல அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம், ஏதோ வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு முத்துவ மீனா சொல்கிறாங்க. அந்த வாடகை வீட்டில் இந்த ஓனர் தான் இதில் முதல் விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு எங்கள் மனோஜ் கேட்க, அவங்க கிட்ட வீடு வாடகைக்கு எடுக்கும்போது தனக்கு கணவர் இல்லை, தனக்கு ஒரு மகன் மட்டும்தான், அம்மாவும் மகனும் இங்கே இருப்பாங்க, நான் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி வந்து இவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லியும் பணத்தை கொடுத்து தன்னுடைய அம்மாவையும் மகனையும் தங்க வச்சுருக்காங்க. அதுக்கான வீட்டு ஓனர் உடைய விட்னஸ். அவருடைய பற்றின டீட்டெயில்ஸை நான் கண்டுபிடிச்சேன், அவரை போய் நேரில் பார்த்து அவர்கிட்ட பேசவும் செஞ்சேன், அதுவும் வீடியோவாகவும் நான் வச்சுருக்கேன். இப்போ ஆளும் வெளிப்படையாக என்கிட்ட இருக்கவும் செய்கிறாங்க, சேஃபாக இருக்காங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று இதில் ரெண்டாவது விட்னஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அந்த கிருஷ்ணாராமை பார்த்துட்டே இருக்காங்க. முத்துவும் மீனவும் என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க, இந்த பையன் படித்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அறிவு போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு போனாலே விஷயம் தெரியாதா என்ன? அந்த போர்டிங் ஸ்கூல்லேருந்து தான் நானும் வரேன். அந்த போர்டிங் ஸ்கூல்லேருந்து என்னென்ன விஷயங்களை கறக்கணும் போது எல்லாத்தையுமே நான் இங்கே கலெக்ட் பண்ணிட்டேன். சமீபத்தில் கூட இங்கே உங்கள் பையன் கிரிஷ் அந்த ஸ்கூலில் பிரச்சனை பண்ணி அதனால் போலீஸில் மாட்டி விடுன்னு சொன்ன பயத்தால் வெளியில் போய் சிக்கிக்கிட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு போனதாகவும் அதை கூட முத்து மீனா தான் நான் கவனிச்சுக்கிட்டாங்க. இதனால் வந்ததையும் நான் கவனிச்சுக்கிட்டேன். அவனுக்கு அவங்க அம்மா கூட இல்லை, அதுதான் அவனுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அம்மா தான் கூட இல்லையென்ற வருத்தம், அந்த வருத்தத்தில் அவன் அந்த ஸ்கூலை விட்டு ஓட முயற்சி பண்ணது, இது எல்லாத்தையுமே நான் கறந்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கிறிஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர், ஸ்கூல் சாரு, அந்த பிரின்ஸிபல் சார், அப்புறம் அந்த வார்டன், முக்கியமாக வார்டன் அங்கே நீங்கள் சைன் பண்ணும்போது தான் பையனை நீங்கள் அங்கே விட்டுட்டு ஃபாரினில் இருக்கதா சொல்லியிருக்கீங்க. அதுவும் என்னுடைய ரிப்போர்ட்டில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக உங்கள் பையனை நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்ததுக்கான ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் ஃபாரினில் தான் இருக்கீங்கன்றதுக்கான ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவர் இந்நேரம் எதுக்காக உங்கள் பையனை நீ எங்கே சேர்க்கணும், நீ எதுக்காக ஃபாரினில் இருக்கதா போய் சொல்லணும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டியதில்லை. இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க ரோஹிணி, இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கும் பேச்சு மூச்சில்ல, ஏன் முத்து மீனாவே அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க. என்ன மேடம், எங்கள்கிட்ட நீங்கள் விட்னஸை ரெடி பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே வரிசையாக ஏதேதோ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, அதுதான் இங்கே ஒவ்வொரு வக்கீலும் பண்ணுற விஷயம். நான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுவேன். ஒரு கேஸ் எடுத்துட்டா அந்த கேஸ்க்குள்ளே போய் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே நான் செய்வேன். அதுவும் நியாயம் கிடைக்கணும்னா அதுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாராக தான் இருப்பேன். அப்புறம் ரோஹிணி, மூணாவது விட்னஸ், உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டிகிட்டே இருந்ததான் ஒருத்தன் இருந்தானே, அவன் பேர் கூட தினேஷ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான், பழசெல்லாம் மறந்து போச்சுல அப்படின்னு சொல்ல, அவனை பற்றின டீட்டெயில்ஸ் தேடும்போது அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீ அந்த விஷயத்துலேருந்து மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன், மற்றபடி 2 விஷயத்துலேயும் நீ வசமாக சிக்கி தான் இருக்க. இதுலேருந்து நீ வெளியே வரவே முடியாது. விஷயம் இங்கே தேவைப்பட்டா உன் பையனையும் விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கும் நான் இங்கே தயாராக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சின்ன பையனை, ஸ்கூல் படிக்கிற பையனை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் இருக்குல்ல, அது மூலமாகவே கேட்டுக்கலாம். சின்ன பசங்க பயப்படுவாங்க, அதை கூட எங்கள் சர்ச்சையா அங்கே வீடியோ கால்லையே பேசிப்பார். நீ எதை பற்றியும் யோசிக்காத ரோஹிணி, ரொம்பவும் யோசிக்காத சரியா? என்கிட்ட இருக்க விட்னஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக என்கிட்ட இருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னால் தலையிலாம் நின்னாலும் அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறதை உன்னால் தடுக்கவே முடியாது. எது நடக்குமோ அதுதானே ரோஹிணி நடக்கும். எல்லாமே சரியாக தானே நடந்துக்கிட்டு இருக்குன்னு கிருஷ்ணாராம் சொல்ல, இங்கே ரோஹிணிக்கு பதட்டமும் பயமும் கூட, இங்கே ரோஹிணிக்கு அழுகையுமே கூட சேர்ந்து வருது. அழுக வந்தால் அழுதுடு ரோஹிணி, அதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணாராம் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு மனோஜ் விஜயானி எல்லாமே இங்கே சந்தோஷத்தில் அந்த கிருஷ்ணாராம் கிட்ட பேச, இங்கே பாருங்கள், நான் என்னுடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொன்னது நீங்கள் உங்களால் முடிஞ்ச விட்னஸை ரெடி பண்ணுவீங்க, அதுவும் வெளிப்படையாக யார் அவங்க கூட பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்கள தான் தேடி போவீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆள், இந்த ரோஹிணிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நபர்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதை தோண்டி எடுத்தால் தான் உண்டு.
அதைத்தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன்னு கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இப்போ புரியுது மேடம் நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய ஆளாக இங்கே இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பாராட்ட, சரி வாங்க உள்ளே போகலாம், அடுத்தது உங்களை தான் கூப்பிட போகிறாங்கன்னு மனோஜ் விஜயா அதுக்கு பிறகு ரோஹிணியும் கூப்பிடுறாங்க. ரோஹிணிக்கு அடுத்து ரொம்ப பயம் அதிகமாகுது. இந்த விஷயத்தில் தனக்கு டிவோர்ஸ் கிடச்சிருமோன்ற ஒரு பயம் இங்கே ரொம்ப அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரோஹிணிக்கு எதிராகவே எல்லாமே அமைஞ்சிடுச்சு. அப்போதான் முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க, என்னாச்சுங்க? இந்த வித்யாவும் முருகனும் வந்து சரிலேன்னு சொல்ல, அவங்க வரலன்னா என்ன மீனா, அவங்க வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு இந்த ரோஹிணி சொல்லிச்சுல, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் விடு. ஆனால் நமக்கு தெரியாமல் இங்கே மேடம் ஏற்பாடு பண்ண இந்த சாட்சி ஆதாரங்களே போதும், நம்ம என்ன ஏதுன்னு இதை முடிச்சுட்டு போன பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரோஹிணியே ரொம்ப பதட்டத்தோடு நிற்கிறாங்க. ரோஹிணி வந்து இங்கே வித்யாவையும் முருகனையும் வரவிடாமல் செய்கிறதுக்கு மகேஸ்வரி மூலமாக காய் நகர்த்திருக்காங்க. அதனால்தான் அவங்களால சரியான நேரத்துக்கு இங்கே வரவும் முடியலை. அதே போல் கறிக்கடை மணிக்கு இங்கே தேவையான பணத்தை கொடுத்து அமைக்கியும் வச்சுருக்காங்க. அதனால்தான் அவரும் இங்கே வரல. இத்தனை விஷயங்களை தாண்டி இவங்க தனக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஆதாரத்தை திரட்டி வச்சுருக்காங்களேன்ற ஒரு பயத்தோட ரோஹிணி கதிகலங்கி நின்றுட்டுருக்காங்க.